இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாம். வெந்தய கீரை கடையில் தான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சமாக சின்ன தொட்டியில் வெந்தயம் போட்டிருந்தேன். 15 நாள் கழித்து பார்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா வளர்ந்துருந்தது. இதுக்கு மேலே விட்டாலும் கீரை கடையும் போது நார் நாராக இருக்கும், நல்லா இருக்காதுங்கிறதுனால வளர்ந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை நல்லா பறிச்சுட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், கூடவே ஒரு 10 பல் பூண்டை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மதித்து வர அளவுக்கு வேக வச்சுட்டு தக்காளியை அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துடலாம். கீரை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். கீரை கம்மியாக இருக்கிறதுனால நான் பருப்புமே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தக்காளி வதக்கும் போதே காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கணும், நான் மறந்ததுனால இப்போ மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா குழம்பு கொதித்து வரும்போது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தரம் கலந்து விட்டு இறக்கிட்டோமா அருமையான வெந்தய கீரை கடையல் ரெடி. நம்ம மாடி தோட்டத்தில் அப்போவே பறித்து நம்ம கீரை கடையும் போது நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க.